சென்னை குன்றத்தூரில் எலிமருந்து வைக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் இருவர் உயிரிழந்தக்கூடிய ஒரு சூழலில் தனியார் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சோமசுந்தரம் இணைகிறார். சோமசுந்தரம், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். குன்றத்தூரில் வீட்டில் எலிமருந்து வைத்த விவகாரத்தில் 2 குழந்தைகள் பலியான சம்பவம், அதன் எதிரொலியாக அந்த எலிமருந்து வைத்த தனியார் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்ய வேளாண் துறை அதிகாரிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை அருகே குன்றத்தூரில் தனியார் வங்கி மேலாளர் கிரிதரன் வீட்டில் எலி தொல்லை காரணமாக, அதாவது தனியார் நிறுவனம், அதாவது தீநகரில் செயல்படக்கூடிய யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் மூலம் எலிமருந்து வைத்த விவகாரத்தில் அதாவது எலிமருந்து வைத்ததில் நெடி தாக்கியதில் 2 குழந்தைகள் பலியானார்கள். கணவன் மனைவி தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது குறித்து குன்றத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் வேலு தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் போலீசார் பரிந்துரை கேட்டு, அதாவது நிறுவனத்துக்கு சீல் வைக்க வேண்டும் என வேளாண் துறை அதிகாரிகளிடம் நோட்டீஸ் வழங்கினர். அதன்படி வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை செய்த போது எலிமருந்து வீட்டிற்குள் வைக்கக்கூடாது எனவும், வெளிப்புறத்தில் தான் வைக்க வேண்டும் எனவும், விதிமுறைகளை மீறி வீட்டிற்குள் 12 இடங்களில் எலிமருந்து வைத்ததால் அவர்கள் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த தனியார் நிறுவனத்தின் உரிமம் தற்போது ரத்து செய்து அம்பத்தூர் வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இன்று அல்லது திங்கட்கிழமை, அதாவது இன்னும் 2 தினங்களில் அந்த தனியார் நிறுவனத்துக்கு சீல் வைக்கப்படும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராம், ஏற்கனவே இந்த வழக்கில் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் என்ற 2 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோமசுந்தரம்.